சென்னையில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். கள நிலவரம் என்ன சங்கரன், விவரிங்க. வணக்கம் காயத்ரி. தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுக்கான அந்த சம்பள முரண்பாடுகளை களைய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகளாக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். 2009ஆம் ஆண்டு மே இறுதி வரை சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகமாகவும், அதே ஆண்டில் ஜூன் 1ஆம் தேதி முதல் சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் குறைவாகவும் இருப்பதாக சுட்டிக்காட்டி இந்த முரண்பாடுகளை சரி செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரே கேடர்ல வேலை பார்க்கிற இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம்பள முரண்பாடுகள் எப்படி வரலாம் என்பது அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இதை முன்வைத்துதான் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். கடந்த 19ஆம் தேதி முதல் சென்னையில் பள்ளி கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 8,000 முதல் 10,000 இடைநிலை ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 3 நாட்களாக அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இடைநிலை ஆசிரியர்கள் இன்று முதல் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட இருப்பதாக சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ராபர்ட் அறிவித்திருக்கிறார். இன்று காலையும் பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட்டு நிர்வாகிகள், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது அனைவரும் கைது செய்யப்பட்டனர். இன்று காலை முதல் தற்போது வரை கிட்டத்தட்ட ஒரு 1000 இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு சென்னையில் பல்வேறு திருமண மண்டபங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த விவகாரம் பொறுத்தவரை தற்போதைக்கு தீர்க்க முடியாது என்ற ஒரு தகவலை அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிதி நிலைமை சீரான பிறகுதான் இவர்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்க முடியும் என்று இன்று காலை கூட தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தில் தற்போது வரை எந்த முடிவும் எட்டப்படாத நிலை இருப்பதால் போராட்டம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். அடுத்து ஒரு முக்கிய செய்தி என்னவென்று பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.